ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ. இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னா, இந்த டோர் வந்து ஃப்ரேம் வந்து WPC ஃப்ரேமே வந்து இந்த பாத்ரூமுக்கு வந்து போட்டிருக்காங்க. இது போட்டு ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆகுது. ஃப்ரேம் WPCங்கிறதுனால அது வந்து ஒன்றும் ஆகலை. அந்த டோர் பார்த்திங்கன்னா சன் மைக்கா ஷீட் மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து திக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோரை வந்து மூடி காமிக்கிறேன். மூடும் போதே வந்து இப்போது ஒரு 2-3 இயர்ஸ்லேயே வந்து நல்லா வந்து பிடிக்குது. பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து இந்த கண்டிஷனுக்கு ஆகிடுச்சு 1 or 2-3 இயர்ஸ்லேயே. என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு திக்னஸ் வந்திருக்கு. சன்மைக்கா ஒட்டினால உள்ளேருந்து காமிக்கிறேன். பாத்ரூம்குள்ளே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. கீழே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த சன்மைக்கெலாம் வந்து தண்ணி பட்டு நல்லா வந்து எந்திரிச்சிருது, தண்ணி படுற இடமா இருக்கிறனால. ஸோ இந்த மாதிரி டோர்லாம் வந்து பாத்ரூம்க்கு வந்து போட வேணான்னு தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் இந்த பாத்ரூம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கே வந்து இந்த மாதிரி தண்ணிப்பட்டு இந்த மாதிரி வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால் எதர் ஃபுல்லாக WPC டோர் போயிடணும், அப்படி இல்லைனா வந்து UPVC டோரே வந்து பாத்ரூம் போடுறது வந்து நல்லதாக இருக்குது. ஏன்னா தண்ணி விளங்குற ஏரியானால இது ஃபுல்லாக வந்து வீணாக போயிடுச்சு. இத்தனைக்கும் இந்த டோர் வந்து வாங்கும்போது காஸ்ட்லியாக தான் இருந்தது. சன்மைக்கா போட்டு இந்த மாதிரி நல்லா திக்னஸில் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் வருது பாருங்கள். இதை ஒட்டி வாங்கின டோர் கூட வந்து சரியாக நிலைக்க மாட்டேங்குது. இந்த பாத்ரூமும் வந்து ரொம்ப பெரிய ஹெவி யூசேஜ்லாம் இல்லை, எப்போயா வந்து யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம் தான். யாராவது வந்தால் கெஸ்ட் ரூமுக்காக போட்டக்கூடிய பாத்ரூம் தான். அந்த மாதிரி சன்மைக்கா போட்ட பாத்ரூம் வந்து எப்போவுமே வந்து ரெக்கமெண்டட் மாதிரி தெரியல. இங்கே பாருங்கள், எட்ஜ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த சின்ன தகவல் தான் இதில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.